சொத்துக்காக பெத்த அப்பாவையே கொலை பண்ணி ரோட்ல போட்டு போயிருக்காங்க ஒருத்தவங்க. என்ன ஆச்சு? எங்க நடந்துச்சு? யார் இவங்க? எதுக்காக கொலை பண்ணாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கர்நாடக ஸ்டேட்ல விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சித்தப்பா. இவர் ஒரு ரிட்டயர்ட் ஸ்கூல் டீச்சர். இவரோட 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு நிகிதா அண்ட் சின்ன பொண்ணு பிரியங்கா. சித்தப்பா அவரோட மூத்த பொண்ணு நிகிதா அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் விசாரணை நடத்திய போலீசார், அவங்களோட சின்ன பொண்ணு பிரியங்கா அவங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. சித்தப்பா டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு 2 வருஷம் முன்னாடி ரிட்டயர்ட் ஆயிருந்தாரு. இவருக்கு ரிட்டயர்டுக்குரிய பென்ஷன் அண்ட் தனிப்பட்ட சொத்து இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சொத்த பிரிக்கிறதுக்காக அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. பிரியங்காவோட ஹஸ்பண்ட் கொரோனா டைம்ல இறந்துடுறாரு. பிரியங்கா ஒரு ஆட்டோ டிரைவரோட தொடர்புல இருந்ததாகவும், இந்த தொடர்புக்கு அவங்க அப்பா எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு திரும்ப அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சொத்து ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ பிரியங்கா தன்னோட லவ்வர சந்தோஷ் வீட்டுக்கு கூப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தோஷ் அவரோட ஃப்ரெண்டு அவரையும் கூட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சித்தப்பாவ கழுத்த நெரிச்சு கொலை பண்ணி ரோட்ல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல பிரியங்கா, சந்தோஷ் இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் சந்தோஷோட ஃப்ரெண்டு அவரையும் போலீஸார் தேடிட்டு வராங்க. வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு நாம சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். காசோ பணமோ பெத்தவங்க எதுவும் கேட்க போறது இல்ல. ஆனா பசங்க நாம தான் பெத்தவங்களோட சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போகும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.